ஹலோ, வெல்கம் டு குமரி கோமலி குக்கிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னுச்சுன்னா, கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான பீஃப் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பீஃப், 2 பெரிய வெங்காயம், ஒன்று அதோட சேர்த்து குக்கரில் வேக வைக்கணும், ஒன்று தனியாக வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் நீளவாட்டில் கட் பண்ண, கொஞ்சம் இஞ்சி, இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர் ஒன்று வந்து இடித்தது க்ரஷ் பண்ணினது, ஒன்று பெப்பர் பவுடர். இது வந்து ஹோம்மேடு கரம் மசாலா, நம்ம வீட்டிலையே தயார் பண்ணின கரம் மசாலா. அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இனி வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் பீஃபை போட்டுட்டு, ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது அதையும் போட்டு, அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் பவுடர் பண்ணின மிளகுத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான உப்பு, தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை கரண்டி மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இப்போ 5 விசில் வேக விட்டு எடுத்தாச்சு. பீஃப் நல்லா வெந்தாச்சு. இனி வந்து நம்ம இன்னொரு வெங்காயம் இருக்கிறத குட்டியாக கட் பண்ணின வெங்காயத்தை வதக்கிடலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு, கடுகு விட்டு வெடித்ததும் கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணினது, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 2 தக்காளியும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் தேவையான மசாலையை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, இடித்து வச்ச மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிடலாம். இது நிறைய நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. மல்லிப்பொடி, மிளகாய் பொடி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணினது, வறுத்து பவுடர் பண்ணினது, ரொம்பவே அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வேக வச்ச பீஃபை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனால் ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. தேவையான கறிவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனா சூப்பரான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது வந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட சாப்பிடலாம், சப்பாத்தி, தோசை, ஆப்பம் எதுக்கு கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குமரி ஹோம்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.